குட் மார்னிங், வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈஸியாக வைக்கிற ஒரு பீஸ் மசால் பார்க்கலாம். நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன், போட்டுட்டேன். என்னோடய விரல் சைஸுக்கு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நாட்டு பூண்டு ஒரு கட்டை, சின்ன கட்டையில் ஒரு கட்டை போட்டுக்கிறேன். இதை அரைச்சிட்டு நம்ம வெங்காயம் 2 எண்ணெய், பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நீ அடுத்தது இந்த வெங்காயமெல்லாம் நைஸாக, வெங்காயம் தக்காளியெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். எல்லாம் நைஸாக நான் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. நீ தாளிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுபோல் க்ரீன் பீஸ் நான் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டேங்க. காலையில் அதை வேக வச்சுட்டேன். பச்சை க்ரீன் பீஸ் இருந்தாலும் செய்யலாம். நான் இப்போ காஞ்சது தான் செய்கிறேன். சோம்பு போட்டுட்டேன். அஞ்சலை பெட்டி கரண்டிக்கு ஒரு கரண்டி, அதே போல் ஜீரகம், அதுவும் அஞ்சலை பெட்டி கரண்டிக்கு ஒரு கரண்டி. ஒரு பிரியாணி இலையை 2ஆக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். ரொம்ப இலை என்கிட்ட இருந்தது, அதனால போடுறேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், இருந்ததுன்னா போட்டுக்கலாம். புதினா, ரொம்ப இலை, புதினா, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் இந்த எண்ணெயில் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா மனம் வந்துடுச்சுங்க. இந்த டைம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பாதி வணங்கிடுச்சு. இந்த டைம் தக்காளி பேஸ்ட் வச்சதை போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் பட்டாணியில் உப்பு போடல. இந்த டைம் உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டுட்டேன். ஒரு ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். பாருங்கள், கரம் மசால் பொடி இந்த ஸ்பூனில் இவ்வளோ போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டுட்டேன். பாருங்க, சிக்கன் பொடி நான் இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்போ இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கணக்கு தான் ஆகுது. பாருங்க, இதில் இவ்வளோ மிளகா பொடி போட்டுக்கிறேன். காரமெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு வச்சுக்குங்க. இந்த டைம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். வணக்கிட்டேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஓரம் ஆயிடுச்சு. இந்த டைம் நான் அந்த க்ரீன் பீஸ் இதில் போட்டுக்கிறேன். இந்த பீஸ் மசால் கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும். நான் கொஞ்சமாக ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எப்படி தேவைப்படுமோ அப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிரேவி கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நம்மளுக்கு க்ரீன் பீஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டேன், மல்லித்தலை போட்டுட்டேன். பூரிக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டா கூடையில் நல்லா மேட்சாக இருக்குங்க. நான் இந்தளவுக்கு திக்னஸாக வச்சுட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணாலும் வச்சுக்கலாம், இதை விட திக்காக வேணாலும் வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன்.
வாங்க நம்ம வீட்டில் பூரி கூட இந்த பீஸ் மசால் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.